ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி சமையலில் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையான விதத்தில். அது வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். அடுப்பு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துன்னு போகலாம். இது ரொம்ப ஈஸியாக இருந்தது கூட இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் இதிலேயே சேர்த்துக்கிறேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன். காரம்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே முட்டை வதக்கலாம். கலரி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் அதுக்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கு கொஞ்சம் பெப்பர் தூள், மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக இப்படி காரி தரலாம். கொஞ்சம் கலரி போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே இந்த முட்டை பொடி மாஸ் இது பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டணும் கொஞ்ச நேரம். நல்லா பொடி மாஸ் மாரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலரி போட்டுக்கலாம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம்.
இப்போது சாதம் போட்டு கலரிக்கணும். வெங்காயம் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலரி கொடுக்கலாம். வெங்காயத்தாள் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், அளவட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக மணக்க வீடே மணக்க எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து லஞ்ச் பாக்ஸ்னு எடுத்துகிட்டு போனால் பசங்களும் சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்லாம் கேட்டால் காலையாகி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.